காரணம்னா நமக்கு மேலே இருக்கும் வெப்பம், மரம் நல்லா இருக்கும். இந்த ஊர்லயே தண்ணி இல்லைன்னா கூட இங்க மட்டும் குடிக்கிறதுக்கு தண்ணியாவது இருக்கும். ஆனா யாரும் கலீஜெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. எப்படின்னாக்கா அங்க குதிக்குது பாத்தீங்களா தண்ணி, அது நீங்க அந்த பக்கம் ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே அந்த இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, கிராம மக்கள் மட்டும்தான். ரொம்ப பழைய காலத்து. நான் இத்தனை நாள்ல மழை வருதுன்னா அத்தனை நாள்ல மழை வந்து கண்டிப்பா வந்து ஒரு 3 ஊர் இருக்குது. இங்க நிறைய மூலிகை செடிகள்லாம் இருக்குது. மாசம் வரும் இன்னும் தண்ணி, இன்னும் 6 மாசம் வரும். 6 மாசம் பெய்யும். இந்த பதிவோட கடைசியில் வந்து இந்த நீர்வீழ்ச்சி பற்றியும் தகவல்களையும், அதே போல் வந்து இந்த நீர்வீழ்ச்சிக்கு எப்படி வர்றதுன்ற தகவலையும் வந்து இந்த பதிவோட கடைசியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த நீர்வீழ்ச்சி வந்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருமே வந்து மகிழ்ந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய இடம்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய நீர்வீழ்ச்சி இருக்கும். அதனாலே இந்த இடத்துல வந்து நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீர்வீழ்ச்சிகள்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் வந்து நிறைய நீர்வீழ்ச்சி இருக்கும். இந்த மலை மேலே ஏறி போகணும். இப்போ நம்ம பார்த்தோன்னா இதுதான் வந்து மலை மேலே ஏறி வந்து இதுதான் வந்து முதல்ல பார்க்குற நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியில் வந்து குழந்தைகள் முதல் எல்லாருமே வந்து பெரியவங்க வயதானவங்க எல்லாருமே வந்து இங்கே குளிக்கலாம், விளையாடலாம். இந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். இந்த பதிவில் முதலே வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து சறுக்கி விளையாடிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மிகவுமே வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். இதுதான் வந்து முதல் நீர்வீழ்ச்சி. இதுக்கப்புறமா வந்து இளைஞர்கள் அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து குளிக்கணும் அப்படின்னா இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே இன்னும் ஏறி போகணும். அப்படி ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய நீர்வீழ்ச்சி வரும். அதில் வந்து ரொம்ப பெரிய நீர்வீழ்ச்சி வரும். அதுதான் வந்து கடைசினே கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து யாருமே வந்து போனது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நல்ல பெரிய நீர்வீழ்ச்சி அது. அந்த நீர்வீழ்ச்சிக்கும் போகலாம். இது எப்படின்னா இந்த மலை மேலே ஏறி தான் போகணும். இந்த மலை மேலே ஏறி போகணுன்றது பாதுகாப்பானது தான். சுலபமாகவே ஏறி போகலாம். மலை மேலே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வைரநாதர்ன்ற கோவிலும் இருக்கும், குலதெய்வ கோவிலும் இங்கே இருக்கும். இங்கே தான் வந்து ஊர் மக்கள் எல்லாருமே மலை மேலே இருக்கிற இந்த கோவிலில் போயிட்டு வருவாங்க. இந்த வைரநாதர் குலதெய்வ கோவில் இதையும் தாண்டி போகும்பொழுது தான் வந்து அந்த பெரிய நீர்வீழ்ச்சியும் வரும். இங்கே மலை மேலே ஏறி போனீங்கனாலே நம்ம பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் வந்து இளைஞர்கள் எல்லாமே பசங்க எல்லாமே இருப்பாங்க. கொஞ்சம் 10 வயசு 11 வயசு பசங்க கூட இங்கே மேலே ஏறி குளிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து மேலே ஏறி போகலாம். மேலே வந்து எத்தனை நீர்வீழ்ச்சி இருக்கணும் பார்க்கலாம். மேலே எப்படி இடம் இருக்கணும் பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துலையும் அதே மாதிரி பாறைகளில் தண்ணி இருக்கிற இடத்துலையும் வந்து எப்போவுமே வந்து பார்த்து வரணும். ஏன்னா வந்து அங்கங்கே வந்து பாசி பிடிச்சிருக்கும். அதனால் வந்து தண்ணி வர பாறையில் வந்து பார்த்து தான் வரணும். அப்போ வழுக்கும். அதனால் வந்து நீங்கள் பார்த்து வரணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே இந்த இடத்துல வந்து நான் பார்த்து என் கண் முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து வழுக்கி கீழே வந்து சிறு சிறு காயெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதேமாதிரி மலையில் ஏறி போகும்பொழுது இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓணான் வந்து பார்த்திங்கன்னா ஓணானோட நிறத்துக்கும் மலையோட நிறத்துக்கும் எந்த வித்தியாசமும் தெரியும். அந்தளவுக்கு ரெண்டுமே மலையும் ஓணானும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு வித்தியாசமே தெரியல. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷப்பூச்சிகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பார்த்து போகலாம். ஆனால் இது வரைக்கும் இந்த எந்த விதமான அசம்பாவிதமும் எதுவுமே ஏற்படலை இதில். ஏன்னா அந்தளவுக்கு இந்த நம்ம மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல வந்து அந்தளவுக்கு எந்த விஷப்பூச்சிகள் பாம்புகள் அந்த மாதிரி எந்தவும் அந்தளவுக்கு இருக்காது. இருந்தாலுமே வந்து நம்ம பார்த்து போகணும். மலை ஏறி மேலே வந்தவொடனே முதல்ல இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும். இந்த தண்ணி வர இந்த இடத்த தாண்டி தான் போகணும். இந்த தண்ணி தான் வந்து நம்ம முதல்ல பார்த்த நீர்வீழ்ச்சியில் நிறைய தண்ணி வந்தது பார்த்திங்களா. அந்த முதல்ல பார்த்த நீர்வீழ்ச்சி அந்த வர தண்ணி எவ்வளவு வந்து இப்போவே வந்து நல்லா வேகமாக நல்லா நீர்வீழ்ச்சியில் வருது தண்ணி வேகமாகவே. இப்போ இது ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து குளிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. ரொம்பவே வந்து பாதுகாப்பானதாக தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணியை தாண்டி நம்ம வந்து மேலே ஏறி போகணும். நம்ம இப்போ மேலே ஏறி போகலாம். இந்த தண்ணியை தாண்டி நம்ம போகலாம். இப்போ மேலே ஏறணும். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்ததாக ஒரு நீர்வீழ்ச்சி வரும். இந்த நீர்வீழ்ச்சியும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து யாருமே வந்து குளிக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி குளிக்கும் பொழுது பார்த்து குளிக்கணும்.
அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் ஏறி போகும் பொழுது பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு நீர்வீழ்ச்சி வரும். இந்த நீர்வீழ்ச்சியிலையுமே வந்து குளிக்க பாதுகாப்பானது தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குளிச்சிட்ருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நம்ம ஏறி போகணுன்னா வந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெரிய நீர்வீழ்ச்சி ஒன்று வரும். இப்போ நம்ம இது மேலே அந்த பெரிய நீர்வீழ்ச்சி போகிறது தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கல்லெலாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரியதாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து மேலே ஏறி போக வேண்டியதாக இருக்கும். நம்ம போனோன்னா அந்த பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கும். அந்த பெரிய நீர்வீழ்ச்சி வந்து இப்போ நம்ம பார்த்த எல்லா நீர்வீழ்ச்சியை விட ரொம்பவே வந்து அழகானதாக இருக்கும். இப்போ அந்த நீர்வீழ்ச்சி தான் இப்போ நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம போகிற இடமே வந்து முழுக்க முழுக்க வந்து காடு தான். மலை காடுன்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க வந்து காடு தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து புல்வெளியும் அங்கங்கே இருக்கும். இப்போ நம்ம பெரிய நீர்வீழ்ச்சிக்கு போகிற இடம் எல்லாமே வந்து எல்லா நீர்வீழ்ச்சிக்கு போகிற இடமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒத்தையடி பாதை இருக்கும். இந்த மாதிரி ஒத்தையடி பாதையில் நம்ம நேராக போனாலே போதும். இப்போது வந்து நம்ம அந்த நீர்வீழ்ச்சி பெரிய நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். அந்த பெரிய நீர்வீழ்ச்சிலேருந்து வர தண்ணி தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த பெரிய நீர்வீழ்ச்சிலேருந்து விழுற தண்ணி தான் இது. அந்த பெரிய நீர்வீழ்ச்சி அங்கே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கல், ரொம்பவே கொஞ்சம் பெரிய கல்லாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஏறி போகணும். நம்ம கொஞ்சம் இங்கே மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் எங்கேயுமே வந்து வழுக்காது, நம்ம போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த பெரிய நீர்வீழ்ச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பெரிய நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறமா வந்து யாரும் வந்து போனதும் கிடையாது. ஏன்னா வந்து ரொம்பவே பெரிய கல், ஏறுறது ரொம்பவே கடினம். இந்த மலையில் வந்து 30 குடும்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மலைவாழ் மக்கள் மட்டும்தான் இந்த நீர்வீழ்ச்சிக்கும் தாண்டி போயிருக்காங்க. அந்த அளவுக்கு போயிருக்காங்க. மற்றபடி வேறு யாருமே போனது கிடையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கிற இடம் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா மணல் மாதிரி இருக்கும். ஆனால் அது மணல் கிடையாது. இந்த பெரிய நீர்வீழ்ச்சியிலேருந்து வரும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நீர் வந்து அந்த பாறையில் அரித்து சின்ன சின்ன கல்லாக பொடி கல்லாக வந்து கீழே வந்து சேர்ந்துருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல கல் சேர்ந்துருக்கும். சின்ன சின்ன பொடி கல், அதுதான் வந்து மணல் மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த இடத்துக்கு வந்தோன்னா வந்து போக்குவரத்துக்கே மனசு வராது. அந்தளவுக்கு வந்து இந்த இடம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதிகமாக சொல்ல போனோன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க, இல்லைனா 10 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. அந்தளவுக்கு தான் இந்த இடத்துல இருப்பாங்க. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து மிகவும் அமைதியாக இருக்கும். இயற்கை சூழ்ந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியோட சத்தம், இந்த சத்தம் கேட்டாலே போதும் வந்து நம்ம மனதில் இருக்கிற மன அழுத்தம், மனக்கவலை எல்லாமே போயிடும். இங்கே வந்து உக்காந்துருந்தாலே போதும், குளிக்க கூட தேவையில்லை. உக்காந்துருந்தாலே வந்து அந்தளவுக்கு வந்து ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். மனக்கவலைகள் எல்லாமே வந்து தீரும். அந்தளவுக்கு வந்து அருமையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்க, பெண்கள், வயதானவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து மகிழ்ச்சியாக விளையாடுறதுக்கும் பாதுகாப்பாக விளையாடுற இடம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே பார்த்தா முதல் நீர்வீழ்ச்சி. அதே போல் தான் வந்து இளம் வயதினர்களுக்கும் 10 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் இங்கே வந்து விளையாடுறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதுக்குமே வந்து மிகவுமே வந்து பாதுகாப்பான இடம்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த நீர்வீழ்ச்சியோட சத்தத்தை மட்டுமே வந்து கேட்டாலே போதும், நம்மளுக்கு ஆனந்தமாகவும் இருக்கும், மன அழுத்தம் எல்லாமே வந்து குறையும். இந்த நீர்வீழ்ச்சி சத்தத்தை நீங்களுமே வந்து கேட்டு பாருங்கள். இன்னும் நிறைய புகைப்படமும் வீடியோவும் நிறைய பதிவுகளும் இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த பதிவோட கடைசியில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அதையுமே பார்க்கலாம்.
இப்போ நான் அந்த பெரிய நீர்வீழ்ச்சிருந்து இறங்கி கீழே வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த முதல் நீர்வீழ்ச்சி வந்திருக்கோம். இப்போ மேலேருந்து பார்க்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா இடம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது சுற்றிலுமே வந்து காடு தான் இது முழுக்க சுற்றிலுமே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து இந்த இடம் வந்து ரம்மியமாக அழகாகவே இருக்கும். இப்போ நம்ம கீழே போக போகிறோம். நம்ம கீழே போகலாம். இப்போ நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து இன்னும் கீழே இறங்கி நம்ம போகலாம். போகும்பொழுது பார்த்திங்கன்னா வந்து அந்த இந்த நீர் ஓடை வந்து போகிற இடம் தெரியும். இது பார்த்திங்கன்னா முழுக்க காட்டு தான். காட்டுக்குள்ளே வந்திருக்கோம்னே வந்து சொல்லலாம். இந்த தண்ணி மேலே இருந்து நம்ம பார்த்த முதல் வீழ்ச்சியிலேருந்து பார்த்த தண்ணி இது வந்து விழுந்து அங்கே போகுது. இது சுற்றிலுமே பார்த்திங்கன்னா மலை தான் இருக்கும். மலைகள், அதுக்கு பின்னாடி மலை, அந்த மாதிரி வந்து மலை குன்றுகள் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மலை, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மலைக்குன்று. இது மாதிரி வந்து மலைத்தொடர்கள் வந்தால் முழுக்க மலைத்தொடர்கள் தான் இருக்கும். ஒரு மலை வந்து அது முடிஞ்சு இன்னொரு மலை வரும். அந்த மாதிரி தான் வந்து முழுக்க மலைத்தொடர்கள் தான் இருக்கும். அதே போல் இந்த நீர்வீழ்ச்சியில் வர தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா சுவை அதிகமாகவே இருக்கும். எப்போவுமே வந்து மலையிலேருந்து வர தண்ணி வந்து மூலிகைகள் கலந்து வர தண்ணினே சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து மலைகளில் வந்து பல மூலிகைகள் இருக்கும், நம்மளுக்கு தெரியாத பல மூலிகைகள் இருக்கும். அதனால் இந்த தண்ணியை நம்ம குடித்தாலே வந்து நம்மளுக்கு பசி கூட எடுக்காது. அந்த அளவுக்கு வந்து இந்த தண்ணியை வந்து நம்மளுக்கு பசியாத்து அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த தண்ணி. அதே போல் இந்த இடத்துக்கு வரும் பொழுது வந்து ஏதாவது வந்து எலுமிச்சை பழம் சாறோ அல்லது வந்து சாக்லேட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு வரும் பொழுது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தெம்பாக இருக்கும். நம்ம சோர்வும் அடைய மாட்டோம். இந்த மாதிரி ஓடை போகிற இந்த மாதிரி முழு காடாக இருக்கிற இந்த இடத்துக்கு வரும்பொழுது வந்து கொஞ்சம் பார்த்து வரணும். ஏன்னா வந்து கீழே வந்து சின்ன முள் செடி இருக்கும். அதே மாதிரி வந்து பெரிய முள் செடியும் இருக்கும். கீழே இருக்கிற அந்த சின்ன முள் செடி வந்து காலில் வந்து குத்தும். அதே மாதிரி பெரிய முள் செடியில் வந்து கை, மூஞ்சி இது மாதிரி வந்து கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பாதுகாப்பாக வந்து பார்த்து போகணும். முள் செடி இல்லாமல் இருக்கா, கீழே வந்து சின்ன முள் செடி இல்லாமல் இருக்கான்றது பார்த்தும் போகணும். ஏன்னா அந்தளவுக்கு சின்ன முள் செடி இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. இது மாதிரி வந்து காட்டு பகுதிக்கு இந்த மாதிரி வரும்பொழுது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ. நம்ம வந்து சாப்பிட உணவு எதுவுமே எடுத்துகிட்டு வரல அப்படின்ற பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூலிகை பூக்களை வந்து நம்ம வந்து சாப்பிடலாம். நம்மளுக்கு சாப்பிடும் பொழுது வந்து நம்மளுக்கு பசியும் எடுக்காது, நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆவாரம்பூ செடி பார்த்தாங்கன்னா அப்படியே வந்து கிளையோடு அப்படியே உடைச்சிடுவாங்க. அந்த மாதிரி வந்து செடியை வந்து உடைக்கக்கூடாது. இந்த மாதிரி பூ மட்டும்தான் வந்து பறிக்கணும். அப்படி உங்களுக்கு இலை வேணும்னா இலை மட்டும் பறிக்கணும். அந்த செடியை வந்து உடைச்சி நிறைய பேர் கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்த வர சந்ததியினருக்கோ இது பயன்படும். இந்த நீர்வீழ்ச்சி பற்றியும் இந்த மலை பற்றியும் மலையில் இருக்கிற மலைவாழ் மக்கள் பற்றியும் இந்த ஊர் பற்றியுமே வந்து இந்த ஊரில் இருக்கிற ஒருத்தரே வந்து மிக அருமையாக வந்து சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம கேட்கலாம். நமக்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மலை காடு தான். ஐட்டு கட்டின்னு போயிட்டு வேலூர்ல எடுத்துன்னு போயிட்டு அங்கே விற்பாங்க. அங்கே ஹோட்டல் நல்லா இருக்குது. விறகு தான் இப்போ தான் கேஸ். அந்த விறகு எடுத்துன்னு போய் அங்கே விற்றுட்டு அரிசி வாங்கிட்டு வந்து தான் குழப்பம் பண்ணுவாங்கல்ல. ஒரு நேரத்தில் எனக்கு நல்லா தெரியும். அப்போ ரொம்ப பஞ்சம், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் அப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க. அந்த ஊர் ஜனங்களே, இங்கே கிளிமோட்டு ஜனங்களே வந்து இங்கே விறகு வெட்டின்னு போனாதான் ஒரு நேரத்தில் குழப்பம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தெருவில் 2 தெருவுலையும் அது சின்ன குச்சி மாதிரி வச்சுட்டு அதை வச்சு கட்டி அதை எடுத்துட்டு போவாங்க. அது சைக்கிள் வெயிட் ஜாஸ்தி அது கூப்பிடுன்னு சொல்லிட்டு முன்னால யாரா சின்ன பசங்களை வச்சு கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அந்த மலையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் இருக்குது. அது எல்லாமே வந்து மரம் நல்லா இருக்கும். அந்த நீங்கள் சின்ன வயசுல இருக்கும் போதுலேருந்தே இருக்குது எல்லாமே. பெரிய மரம் இருக்குது. கொல்லாம் மரம் அதெல்லாம் அந்த சந்தன மரம்லாம் கூட இங்கே இருந்தது. எல்லாம் இப்போ எல்லாம் இது பண்ணி எல்லாம் இதுவாயிடுச்சு. வேறு கூட இல்லை கவர்மெண்ட்டே எல்லாம் எடுத்துட்டாங்களா? இல்லை எல்லாம் திரும்பி போயிட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப காலத்துலேருந்தே இருக்குது எல்லாமே. அப்போல்லாம் தண்ணி வந்து ஃபுல்லாக வருவாங்க. இந்த ஊர்லேயே தண்ணி இல்லைன்னா கூட இங்கே மட்டும் குடிக்கிறதுக்கு தண்ணியாவது இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த நீராதார மாதிரி எல்லாம். எல்லாருமே இங்கே வந்து தான் குடிக்கிற தண்ணியோ மற்ற இதுவோ எடுத்துட்டு போவாங்க. இங்கே தண்ணியே வைக்காது. இங்கே மழையே பெய்யலைன்னா கூட இங்கே குடிக்க ப்ராப்ளம் ஒரு சின்ன ஒரு துணி மாதிரி இருக்கும். அதில் வந்து அவங்க தண்ணி தேங்கிடும். அதுலேருந்து எல்லாம் இது பண்ணிடுவாங்க. ஆனால் யாரும் கழிச்செல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் வர மக்கள்லாம் வந்து ஷாம்பு, சோப்பு இல்லை சோப்பெல்லாம் இது பண்ணுறாங்க ஸ்டைலில். ஆமாம், வச்சு இது பண்ணி எல்லாம். ஆனால் வர கவர்லாம் இங்கே போட்டு போயிடுறாங்க. அது கொஞ்சம் ஏன்னா நம்ம குடிக்க முடியாது அந்த தண்ணி. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆமா, அப்போ வந்து இந்த கவரங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஊர் மக்கள் என்றனால எல்லாம் கழிச்சு பண்ணாமல் இருந்தீங்க. வெளியிலேருந்து வரதுனால ஷாம்பு கவர், சோப்பு கவர் எல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அது கொஞ்சம் பண்ணாமல் இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் யாராவது போயிருக்காங்களா? அது எப்படின்னாக்கா அங்கே குடிக்கிற பார்த்தீங்களா? ஆமாம், அது நீங்கள் அந்த பக்கம் ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த ஒரு சின்ன இடம் அதில் தான் தண்ணி வரும். இந்த பக்கம் ஒரு பாறை இருக்கும், இந்த பக்கம் ஒரு கண்ணில் தான் தண்ணி. ஆமாம், அப்படி தான் வரும். அது தொட்டிக்கல்னு சொல்லுவாங்க. தொட்டிக்கல் அது அதில் வரும். அது ஜாஸ்தி தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா
கிட்ட ஒரு கோந்தட்டி பாளையம் இருக்கு இல்லையா, அது வெளியே சவுண்ட் கேட்கும். அந்த தண்ணி குடிக்கிறது நைட்ல கேட்டீங்கன்னா பக்கத்துல அந்த மேல இருக்கிற ஃபால்ஸ் தண்ணி குடிக்கிறது ஊர் உள்ள வரைக்கும் கேட்கும். அந்த மெயின் ரோடு வெளியும் கேட்கும் அந்த சவுண்ட். ஆனா இப்போலாம் அந்த மாதிரி இல்ல. ஏன்னா அப்பெல்லாம் வந்து 8 வருஷம் மழை பெய்யல. ஆமா, இப்பதான் ஏதோ இப்போ புயல் வந்தனால 2 புயல் வந்தனால. ஆமா, இப்போ 2 புயல் வந்தனால மழை இப்போ நிறைய தொடர்ந்து. எப்படின்னா நாங்களாம் சின்ன வயசா இருக்கும்போது இதுல தண்ணி போச்சுனாக்கா 6 மாசம் இல்ல 7 மாசம் தண்ணி போயிட்டு. ஆமா, இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் நிறைய பேர் தெரியறது இல்ல. கிராம மக்கள் மட்டும் தான். ரொம்ப பழைய காலத்துல நீங்க உங்க அப்பா காலத்துல இருந்து உங்க அப்பா கூட பார்த்து, உங்க தாத்தா எல்லாம் கூட இந்த ஃபால்ஸ் எல்லாம் பாத்துருக்காங்க, வந்திருக்காங்க. பரவாயில்ல. இது வந்து அமிர்தி மலை தொடர்ச்சிங்களா இல்ல? இல்ல அமிர்தினாக்கா அது வேற. ஒண்ணா ஷார்ட்கட்ல ஒரு சைக்கிள்லயோ ஒரு 2 வீலரோ போலாம். முன்னெல்லாம் இங்க விருதுபுரம் ஒரு ஊர் இருக்குது. ஆமா, அதான் எங்க ஊர் தான் அது. அதே சாமி எடுத்துட்டு வரும்போது அந்த பக்கம் சேவரெல்லாம் போயிட்டு ஒரு சின்ன சந்து ஒன்று இருக்கும். அங்க வரும்போது அந்த கடவுள் அந்த இடத்துல சுண்டல் வாங்கி தூண்டு போயிட்டாராம். அதனால அங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அங்க வரும்போது அந்த மணி இது எல்லாம் கட்டிட்டு சவுண்ட் இல்லாத எடுத்துன்னு வந்து அங்க ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து அபிஷேகம் பண்ணி திரும்ப அலங்காரம் பண்ணி அப்புறமா தான் வரும். அது இப்போ இந்த தை மாசம் வருது இல்லையா, அந்த பௌர்ணமிக்கு அது சுற்றி வரும். இப்பவும் எடுத்துட்டு வராங்க. ஆனா முன்ன வந்து தோல்நாள தான் தூக்கிட்டு வருவாங்க. இப்போ அது வண்டியில எடுத்துட்டு வராங்க. டாடா ஏசி அதுல வச்சு தூக்கிட்டு வராங்க. நீங்க அந்த மேல இருக்கிற கன்னி கோயில் வந்து பாத்தீங்கன்னா பூஜை எல்லாம் பண்ணி சாப்பாடுல போறீங்கல்ல, அது இப்பவும் பண்றாங்களா? பூஜை எல்லாம் பண்ணி சாப்பாடு இப்பவும் பண்றாங்க. அது எப்போ பண்றாங்க அந்த மாதிரி? அது வறட்சி காலம் சித்திரை வைகாசி வருது. அப்போ குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத போது மழை இல்லாம அந்த வைரநாதரன் பேரு அவருக்கு பூஜை பண்ணாக்கா. ஆனா பண்ணும்போது இங்க கடவுளை அதான் வந்து நல்ல வரும் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து ஆடும்போது நான் இத்தனை நாள் மழை வருதுன்னா அத்தனை நாள் மழை வந்து கண்டிப்பா அந்த வைரநாதர் வந்து சொன்னாரா அந்த நாள்ல கரெக்டா அந்த நாள்ல மழை வரும். கண்டிப்பா சாயங்காலம் உள்ள வருது இல்ல நாளைக்கு வருதுன்னாக்கா கண்டிப்பா அந்த நாள்ல மழை வரும். அப்படி ஒரு சக்தி ஒரு நேரத்துல. இப்போ சில நாள்ல போடும்போதே கூட மழை வந்து பூஜை பண்ணும்போதே அன்னைக்கு மழை அந்த அளவுக்கு சக்தி இருக்கு வைரநாதர். இது வந்து காலகாலமா அது யாருமே தெரியாது. அப்பத்துல இருந்து பாட்டு முப்பட்டு இருந்து எல்லாம் அந்த நிறைய. ஆமா, சரி. இந்த மலை மேல வந்து ஒரு 3 ஊர் இருக்குது. ஓ, இந்த மலை மேலங்களா? மேல 3 ஊர் இருக்குது. அவங்க ஒரு நேரத்துல விறகு எடுத்துன்னு வந்து இங்க வியாபாரம் பண்ணாதான் அவங்களுக்கு சாப்பாடு. அவங்க வந்தாங்கன்னாக்கா ரிலையன்ஷிப் மாதிரி ஒரு வீட்டுல வந்தாங்கன்னாக்கா இங்க இருக்கிற வேலை எல்லாம் செஞ்சுட்டு இது பண்ணிட்டு ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு இங்க இருக்கிறது நெல்லோ அரிசியோ எது இருக்குதோ நம்ம வீட்டுல இருக்கிறது எடுத்துன்னு போவாங்க. அங்க விளையிறது என்ன இருந்தாலும் அங்க அந்த பழங்கோ சீத்தாப்பழி பழம் அது போல பழம்லாம் தென்னை அந்த தேனுங்கோ கொம்பு தேனு அதெல்லாம் எடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு கொடுப்பாங்க. ஒரு ரிலையன்ஷிப் அப்போ இன்னொன்னு என்னன்னாக்கா பண்டமாற்று முறை மாதிரி அவங்க கிட்ட இப்பதான் வந்து ஏற்கலப்பை இதெல்லாம் டிராக்டர் எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் இது கிடையாது. அங்கிருந்து அந்த ஏற்கலப்பை அந்த வெட்டிட்டு வருவாங்க. அது இப்படி இருக்கும். அதை எடுத்துன்னு வந்து இங்க வச்சுட்டு போவாங்க. இல்ல நம்ம வீடு கட்டுறதுக்கு அந்த மூங்கிலுங்கோ அந்த மரம் தேவையான அப்பெல்லாம் மஞ்சள் இது போல புல்லு அறுத்துன்னு வந்தா வீடு கட்டுவாங்க. அதுல கட்டுறதுக்கு தேவையான சாமானெல்லாம் கூட அவங்க எடுத்துன்னு வருவாங்க. ஆனா இந்த மலை மேல வந்து ஏரியா போக முடியல அந்த அளவுக்கு. இப்படி இருந்து போனீங்கன்னாக்கா பக்கம் வரலப்பட்டுக்காவும் போகலாம், இந்த பக்கமா அமிர்திக்கும் போகலாம். இது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைன்றாங்க இல்லையா, இது வந்து ரொம்ப தூரம். இல்ல நம்மளுக்கு ஏறி போகவே கஷ்டமா இருக்கு, அவ்வளவு கடினமா இருக்கு இங்க போறது மலையில. ஊர் மக்களுக்கு பழக்கமானவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் அது வரைக்கும் கஷ்டம் இல்லை. இங்க மலையிலேயே இருக்கிறவங்களுக்கு ஊர்லயே முன்னெல்லாம் நாங்கள் ஆடு மேய்க்கிறதுக்கோ விறகு எடுத்துட்டு போவோம். ஆமா ஆமா, ஒரு வாரம் 10 நாள் இல்ல ஒரு மாசம் 2 மாசம் டச்சப் கொடுத்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கை கால் எல்லாம் நோய் வரும். நம்ம மாமூலா போயிருந்தோம்னு வச்சுக்கோ தெரியுதே கிடையாது. நம்ம கொஞ்சம் டச்சப் கொடுத்து போனோம்னு வச்சுக்கோ அந்த கால் நம்ம பாறை இறங்கும் போது கை கால் எல்லாம் அப்படியே அதிரும். ஆனா போயிட்டே இருந்தோம்னாக்கா அது நமக்கு தெரியாது. மேல ஒரு 3 கிராமம் இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த ஊர் பேர் தெரியுங்களா? அது எவ்வளவு பேர்? அல்லேரின்னு ஒன்று இருக்குது. அல்லேரின்னு ஒரு இடம். அல்லேரின்னு ஒன்று இருக்குது, மறந்து போச்சு. சரி சரி. எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா மலை மேல கிராமத்துல? இந்த அல்லேரில வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பம் என்ன இருக்குது. 30 பேர் இருக்காங்களா? 30 குடும்பம் இருக்குது. இந்தாண்ட ஒரு ஊர் இருக்குது, மேலே இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது, அங்க ஒரு 3 குடும்பம் இருக்காங்க. அவங்களுக்கு அங்கதான் குழப்பம். ஆனா அவங்களுக்கு போக்குவரத்து எல்லாம் நடந்து போய் நடந்து வரதான், அவங்களுக்கு வண்டியில எதுவுமே கிடையாது. வண்டி போற மாதிரி பண்றது வந்து ஒடுக்குத்தூர்ல தான் பண்ணிருக்காங்க. ஒடுக்குத்தூர்ல பண்ணிருக்காங்க. அந்த வளண்டப்ப கோயில் ஆமா, அதுக்கு தான் கோயில் இது பண்ணிருக்காங்க. இங்கெல்லாம் அது போல கிடையாது. அந்த நம்ம அந்த பாலமதி கோயில் சொல்றோம் இல்லீங்களா, அந்த வழியா கொஞ்சம் ரோடு இருக்குது. அங்க ஒரு 3-4 ஊர் இருக்குது. ஆமா, பாலமதி இருக்காங்க. பாலமதியில 3-4 கிராமம் இருக்கு. ரொம்ப நன்றிங்க. இந்த நம்ம ஊர் பத்தி நம்ம யாருக்குமே தெரியாது இந்த தகவல்லாம் நீங்க சொன்னது ரொம்ப நன்றி. மக்களுக்கு நம்ம ஊர் மக்களுக்கு தெரியட்டும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இடத்த வந்து நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போறோம். நான் வந்தோமே வந்து இந்த ஒரு மாதிரி அந்த டென்ஷன்லாம் இல்லாம நிம்மதியா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். இன்னொன்னு என்னன்னாக்கா இங்க நிறைய மூலிகை செடிகள்லாம் இருக்குது. அந்த தண்ணி எல்லாம் வரதுனால இது குளிச்சிங்கன்னு வச்சுக்கோ உங்களுக்கு உடல் சோர்வு அது இது எதுவுமே இருக்காது. ஆமா, தண்ணியில எப்பவுமே மலையில இருந்து தண்ணி இங்க மூலிகை செடிகள்லாம் இருக்கு. அந்த மூலிகை செடி தண்ணி பரறதுனால ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆமா, இந்த தண்ணி வந்து ஃபில்டர் பண்ண வேண்டியது அப்படியே குடிக்கலாம். ஆமா, அப்படியே குடிச்சாலே ரொம்ப சில்லுன்னு ரொம்ப நல்லா டேஸ்டா தான் இருக்கு. நான் வண்டியெல்லாம் இங்கே தான் விட்டுட்டு போனோம். இந்த இடத்துல தான் காரு ஆட்டோலாம் விட்டு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா எல்லாமே போடுறாங்க.
இதுக்கப்புறம் போனீங்கன்னா எங்கேயும் எதுவும் இருக்காது மலையாண்ட. வாங்கிட்டு போங்க இந்த பாட்டிக்கிட்டையோ வாங்கிட்டு போங்க. பஜ்ஜி போண்டை எது ஒன்று வாங்கிட்டு போங்க. இதுக்கப்புறம் போனீங்கன்னா கடை எதுவும் இருக்காது. நீங்கள் இந்த ஊர் தானம்மா? இந்த ஊர் பற்றி சொல்லுங்க கொஞ்சம். இங்கே ஃபால்ஸ் எல்லாம் வருது, யாருக்கும் தெரியல. எல்லாம் வந்து ஃபால்ஸ் அந்த தண்ணியில் வந்துதுங்களா? நீர்வீழ்ச்சிலாம் தண்ணி ரொம்ப வருஷமா வந்து தான் இருக்குதுங்களா? 10 வருஷமா இந்த 10 வருஷமா ஆளுங்கெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. தண்ணி எப்போ நிறைய இந்த நீர்வீழ்ச்சியில்? இன்னும் 6 மாதம் வரும். பொங்கல் கழிச்சு கூட வருங்களா? ஏப்ரல் மாதம் வரைக்கும் அப்பெல்லாம் தண்ணி கம்மியாக ஆகிடுங்களா? மற்றபடி இந்த ஊர் பற்றி சொல்லுங்களா? கிராமம் பூமணக்கும் புளிமோடு. எதனால அந்த மாதிரி பேர் வந்தது? பூ நிறைய என்னென்ன பூ பூக்கும் இதுல? ஓ ஜாதி மல்லி எல்லாம் இங்க இருந்து தான் வேலூர் மார்க்கெட்டுக்கு போகுதுங்களா? விவசாயம்னா இங்க வந்து பூ மட்டும் தான். விவசாயம் வேற என்ன விவசாயம் பண்றாங்க? பூதான் இங்க நிறைய வியாபாரமே. இங்க இருந்தா மெட்ராஸ் கூட போதுங்களா பூ? மெட்ராஸ் பெங்களூர் எல்லாம் இங்க இருந்தா பூவே போகுது. மற்றபடி இங்க மேல மலை மேல வந்து 30 குடும்பம் எல்லாம் வசிக்குதுன்னு சொல்றாங்களே. ஓ மலையாளம் பேசுவாங்களா அவங்க? மலையாளம் பேசுவாங்க, நம்மளாட்டம் பேச மாட்டாங்க. அது வந்து காட்டுல இருக்கிறவங்க மலையாளம் மலையில இருக்கிறனால மலையாளம் அது பேர் மாத்தாடி வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க நம்ம மொழி தானே பேசுவாங்க. நம்ம மாதிரி தான் தமிழ்ல தானே பேசுவாங்க அவங்களும். கொஞ்சம் பேசி கொஞ்சம் சிக்குது அவங்களுக்கு. மற்றபடி அந்த குடும்பம் எல்லாம் போயிட்டு வரதுக்கு வழியெல்லாம் ஆமா மேல போகுது, அது போலாம் தண்ணி வர வழியில தான். இதுல போகுது, அத கல்லு 3 கிலோ அதுல போகுது. எல்லாம் வெயில் என்ன போகணும் எல்லாம் அந்த கல்லு இது மாதிரி தான் ஏறி இறங்கி நடந்து போய் அவங்களுக்கு அங்க சாப்பாடு அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொஞ்சம். புலிமேடு நீர்வீழ்ச்சிக்கு எப்படி போகிறதுன்றதும் பார்க்கலாம். புலிமேடு நீர்வீழ்ச்சின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, புலிமேடுன்ற கிராமத்தில் இருக்கிறதுனால புலிமேடு நீர்வீழ்ச்சி. இந்த தங்க கோயில் போகிறதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து வழி தெரியும். ஆஃபீஸர்ஸ் லைன், அதாவது ஊரிஸ் காலேஜு வழியாக வந்து வரும்பொழுது வேலூர் சிறைச்சாலைக்கு முன்னாடி ஒரு சாலை போகும். இந்த சாலை வழியாக வரும்பொழுது பார்த்திங்கன்னா தங்க கோயில் வரும். இந்த சாலை வழியாக தான் ஒரே வழி தான் நம்ம நேராக போகணும். நேராக போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேம்பாலம் வந்து வரும். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரயில் பாதை இருக்குது. இங்கே வந்து மேம்பாலம் வந்து போட்டிருப்பாங்க. இந்த மேம்பாலம் வழியாகவே நம்ம போனோன்னா வந்து தங்க கோயில் வந்து வரும். இந்த தங்க கோயில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊசூர்ன்ற ஒரு கிராமம் வரும். இந்த ஊசூர் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து புலிமேடு வரும். அதுதான் வந்து அணைக்கட்டு ஒன்றியம்னு கூட சொல்லுவாங்க. தங்க கோயில் வந்துட்டோம். முதல்ல பார்த்திங்கன்னா வந்து நாராயணி மருத்துவமனை இருக்கும். மருத்துவமனைக்கு அருகிலே தான் பக்கத்துலேயே தான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தங்க கோயில் இருக்கும். கோல்டன் டெம்பிள் இது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து தங்க கோயில் கோல்டன் டெம்பிள். தங்க கோயில் அடுத்து நீங்கள் நேராக வந்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த ரோடு ஒரே ரோடு தான். நீங்கள் எங்கேயுமே திரும்பக்கூடாது. இந்த இடம் பார்த்திங்கன்னா இடதுபுறம் திரும்ப. இது வந்து பார்த்திங்கன்னா அமிர்தி திருவண்ணாமலை போகிற வழி. இந்த தங்க கோயில் ஒரே ரோடு தான். இந்த ஒரே ரோடு தான் நம்ம வரணும். எங்கேயுமே வந்து இடதுபுறமோ வலதுபுறமோ எங்கேயுமே வந்து வளையக்கூடாது. இது வந்து ஊசூர் கிராமம். இந்த ஊசூர் வந்துட்டு இதுக்கு அடுத்து வந்து நேராக நீங்கள் போகும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பலகை இருக்கும். இந்த பலகையில் பார்த்திங்கன்னா கந்தனேரி பள்ளிக்கொண்டா போகிற வழி இருக்கும். அந்த வழி தான் நம்ம வந்து போகணும். இப்போ இது நேராக வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பலகை இருக்கும். பலகைக்கு அடுத்ததாக வந்து நம்ம வலதுபுறம் வளைஞ்சு போகிற மாதிரி வரும். இந்த மாதிரி நேராக வந்து நம்ம போகக்கூடாது. இந்த வலதுபுறம் வளைஞ்சு போனோம். இதுதான் கந்தனேரி பள்ளிக்கொண்டா போகிற வழின்னு அந்த பலகையிலே வந்து போட்டிருப்பாங்க. இப்போ இந்த சாலை வழியாக தான் நம்ம போகணும். புலிமேடு கிராமம் அருகிலே வந்துட்டோம். வலதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரி வரும். அந்த ஏரி முடிஞ்சு இடதுபுறத்தில் ஒரு வந்து பெட்ரோல் பங்க் வரும். அந்த பெட்ரோல் பங்க்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு சின்ன கடை இருக்கும். அங்கே தான் வந்து செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் சேல்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஒரு பலகையிலே போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வர வலதுபுறத்தில் தான் நம்ம வளையணும். இந்த கடைக்கு வலதுபுறத்தில் வளையணும். அப்படி இல்லைன்னா இந்த புளிய மரத்தில் இந்த எண்ணை ஞாபகம் வச்சு 8வது எண், இந்த புளிய மரத்தில் எழுதியிருக்கிற இந்த 8வது எண் இதையுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அடையாளமாக வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வர இந்த இடதுபுறத்துலேயும் நம்ம போகலாம். இப்படி போகும்பொழுதுமே வந்து ஒரே வழி தான்.
இதை விட மிகவும் சுலபமான ஒரே வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த வர வளைவு, நம்ம முதல்ல சொல்ல அந்த வளைவு இல்லாமல், இடதுபுற வளைவு இல்லாமல் இந்த இடதுபுற வளைவு நம்ம போகும் பொழுது இது வந்து ஒரே சாலை தான். இது எங்கேயுமே வந்து நம்ம வளைய தேவையில்லை. இது வந்து ஒரே சாலை தான். அந்த மலை தெரியுது, அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போகணும். அங்கே தான் வந்து நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த சாலை வழியாக நம்ம போகும்பொழுது கடைசியாக வந்து முடியும். இந்த நம்ம போகிற இந்த சாலை கடைசியாக முடியும் பொழுது அங்கேருந்து வந்து வலதுபுறம் திரும்பணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வலதுபுறம் திரும்பணும். இப்படி வலதுபுறம் திரும்பி நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 300 மீட்டர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மரம் ஒன்று இருக்கும். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 4 சக்கர வாகனங்கள்லாம் நிறுத்தியிருப்பாங்க. அதே போல் வந்து ஒரு கோவிலும் தெரியும். அதே போல் ஒரு 2 பேர் வந்து வடை பஜ்ஜி அந்த மாதிரிலாம் சுட்டுட்ருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து 4 சக்கர வாகனங்கள் நிறுத்திட்டு போவாங்க. அது வரைக்கும் தான் 4 சக்கர வாகனங்கள் போக முடியும். இதுக்கப்புறமா வந்து 2 சக்கர வாகனங்கள் போகலாம். இது வந்து தார் சாலையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து மணல் சாலை தான். மலைக்கு அங்கங்கே சேரெல்லாம் சகதியமாலாம் இருக்கும். அதனால் வழுக்கவும் செய்யும். அதனால் 2 சக்கர வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இப்போ நம்ம மலைக்காடுக்கு அருகிலே வந்துட்டோம். இந்த மாதிரிலாம் சாலைகள் இருக்கும், மேடும் பள்ளமாக இருக்கும். ஒரு சில இடத்துல இடம் வந்து ரொம்பவே கடினமாக இருக்கும் போகிறதுக்கு 2 சக்கர வாகனமே. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து முழுக்க மலைகள், சுற்றிலும் மலைகளை சுற்றி மலை முழுவதுமே வந்து மரங்கள், அங்கங்கே சின்ன குன்று, அதாவது ஒரு மலை, அந்த மலை முடிஞ்சு அதுக்கப்புறமா ஒரு மலை, அந்த மாதிரி மலை தொடர்ச்சியாகவே தான் இருக்கும் இந்த இடம் முழுக்கமே வந்து. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறத்தில் ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி இருப்பாங்க. ஏன்னா வந்து அதுக்கு மேலே 2 சக்கர வாகனங்கள் போகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி தோண்டி வச்சுருப்பாங்க. இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிறுத்திட்டு போவாங்க. இந்த சின்ன இடத்துலையுமே வந்து வண்டி எடுத்துகிட்டும் போகிறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வரதுன்னா எடுத்துகிட்டு வரலாம், இல்லை இந்த இடத்துல வண்டி நிறுத்திடலாம். இது அவ்வளோதான். இந்த இடத்துக்கு நம்ம இந்த நீர்வீழ்ச்சிக்கு நம்ம வந்துட்டோன்னு. 2 சக்கர வாகனம் நிறுத்துகிற இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவு தான். கொஞ்சம் தூரம் நம்ம வந்து நடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா முழுக்க வந்து நீர்வீழ்ச்சி தான். இங்கே எடுத்த மற்ற வீடியோவும் புகைப்படமும் இருக்குது. உங்களுக்கு நேரம் இருந்தால் அதையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம்.